திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில் சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலினை பாராயண முறையில் அல்லாமல் ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையில் சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி வருக வருக என்று வரவேற்று நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நுழைவதற்கு முன்பதாக 12 திருமுறை ஆசிரியர்கள் துதி, திருக்கதவம் அடைதல், திருக்கதவம் திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி போன்ற பாடல்கள் எல்லாம் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறோம். அந்த வகையில இன்றைக்குண்டான 12 திருமுறை ஆசிரியர்கள் துதி அடியேன். பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திரு நாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊர திரு தாள் போற்றி. திருமுறை ஆசிரியர்கள் 27 பேர் துதி. திருஞான சம்பந்தர் நாவரசர் சுந்தரர் திருவாத ஊரர் மற்றை, திருமாளிகை தேவர் சேந்தனார் கருவூரர் தெல்லு பூந்துருத்தி நம்பி, மறுஞான கண்டராதித்தர் வேணாட்டடிகள் வாய்ந்த திருவாலி அமுதர், மருவு புருடோத்தமர் சேதிராயர் மூலர் மண்ணு திரு ஆலவாயார், ஒரு காரைக்காலம்மை ஐயடிகள் சேரமான் ஒலிக்கீரர் கல்லாடனார், பொன் கபிலர் பரணர் மெய்யுணர் இளம் பெருமானோடு ஓங்கும் மதிரா அடிகளார், திருமேவு பட்டினத்து அடிகளோடு நம்பியாண்டார் நம்பி, திருமேவு பட்டினத்து அடிகளோடு நம்பியாண்டார் நம்பி சேக்கிழாரோ, சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே, திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் திருக்கதவும் அடைதல் பாடுவதற்காக சேலம் மாவட்டம் பூசாரிப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த சிவ திரு பெருமாள் ஐயா அவர்கள். வாங்கய்யா. திருச்சிற்றம்பலம். அருள் பெருகு தனி கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாம் எனவும் ஓங்கும், ஒரு சமய முதல் செய்வ நெறிதான் பெற்ற புண்ணிய கண் இரண்டனையும் புவனும் உய்ய, இருக்கடவுண்டவ அருளும் உலகம் எல்லாம் ஈன்றாள் தன் திருவருளும் எனவும் கூடி, திருக்கால ஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடைவானவர் கோயில் சேர்ந்தார் அன்றே,
செஞ்சடைவானவர் கோயில் சேர்ந்தார் அன்றே. திருச்சிற்றம்பலம். அடுத்து திருக்கதவம் திறத்தல் அடியேன். பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள் அருமாலொற்று பின்னை நீ அம்மாழுங்கி அரற்றாதே. திருமாமணிசே திருக்கதவம் திருமாமணிசே திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து திருமாலரியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே. திருமாலரியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே. திருத்தால் சென்று சேர்வோமே. அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில திருப்பள்ளி எழுச்சி பாடுவதற்காக சிவ திருமதி தெய்வராணி அம்மையார் அவர்கள். அம்மா, என்ன மாவட்டம் நீங்க? என்ன சிவா? என்ன மாவட்டம் நீங்க? நான் தென்காசி மாவட்டம் சுரண்டை. தென்காசி மாவட்டம் சுரண்டை பகுதியில் வசிக்கக்கூடிய சிவ திருமதி தெய்வராணி அம்மா. வாங்கம்மா, திருப்பள்ளி எழுச்சி. சிவாய நம. போற்றி என்பாள் முதல் ஆகிய பொருளே உலர்ந்தது பூங்கலர்க்கு இணை துணை மலர் கொண்டு ஏற்றி நின்றிருமுகத்து எமக்கருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுகோம். சேற்றிதழ் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்துறை ஊரை சிவபெருமானே. ஏற்றுயர் கொடியுடையாய் எமை உடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. நன்றி. பெரும்புலர் காலை மூழ்கி பித்தருக்கு பக்தராகி அரும்பொடு மலர்கள் கொண்டாங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினல் விளக்கு தூபம் விதியினாலிடவல்லார்க்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே. கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே. அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் 7ஆம் திருமுறையில் 69வது பதிகமாக இருக்கக்கூடிய வட திருமுல்லை வாயிலில் பெருமான் அருள்தரும் சுந்தரமூர்த்தி சாமிகள் பாடிய இந்த பதிகத்தில் முதல் பாடலும் கடைசி பாடலும் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். தலம் வட திருமுல்லை வாயில். பாசுபதா படுதுயர் கலையாய். படுதுயர் போகணுன்றதுக்காக நம்ம இந்த பதிகத்தை முதல்ல பாடிடுறோம். திருச்சிற்றம்பலம். திருவோமை பொருளோ செல்வமும் எனக்கும் திருவோமை பொருளோ செல்வமும் எனக்கும் சீருடை கழல்கள் என்றெண்ணி திருவோமை பொருளோ செல்வமும் எனக்கும் சீருடை கழல்கள் என்றெண்ணி ஒருவரை மதியா துறாமைகள் செய்தோம் கூடியோம் உரைப்பனாய் திரிவே. முருகமர் சோலை சூழ்திரு முல்லை வாயிலாய் வாயினால் உன்னை. முருகமர் சோலை
சூழ்திரு முல்லை வாயிலாய் வாயினால் உன்னை பரவிடும் அடியேன் படுதுயர் கலையாய் பரவிடும் அடியேன் படுதுயர் கலையாய் பாசுபதா பரம் சுடரே ஏ ஏ பரவிடும் அடியேன் படுதுயர் கலையாய் பாசுபதா பரம் சுடரே ஏ விரைதரு மலர் மேல் அயனோடு மாலும் விருவிட நீண்ட எம்மானே விரைதரு மலர் மேல் அயனோடு மாலும் விருவிட நீண்ட எம்மானை திரைதரு புனல் சூழ் திருமுல்லை வாயில் திரைதரு புனல் சூழ் திருமுல்லை வாயில் செல்வனை நாவல் ஆரூரன் உரைதரு மாலை ஓர் அஞ்சினோடு அஞ்சோ உள்குளிர்ந்தேத்த வல்லார்கள் உரைதரு மாலை ஓர் அஞ்சினோடு அஞ்சோ உள்குளிர்ந்தேத்த வல்லார்கள் நரைதீரை மூப்போ நடலையும் இன்றி நன்னுவர் விண்ணவர் கரசே ஏ நரைதீரை மூப்போ நடலையும் இன்றி நன்னுவர் விண்ணவர் கரசே ஏ எம்பெருமான் அருள் தரும் கொடி இடை நாயகி உடனாகிய பாசுபதேஸ்வரர் என்று சொல்லக்கூடிய மாசிலாமணீஸ்வரர் திருவடிகளே சரணம் சரணம் என்று சொல்லி நிகழ்ச்சிக்குள் இனிதன் நுழைவு. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலினில் 3ஆம் தந்திரத்தில் 14வது தலைப்பில் இன்றைக்கு புது தலைப்பின் கீழே நாம் நுழைய இருக்கின்றோம். முதல் தந்திரம் அடியனுக்கு பாக்கியம் இல்லை, 2ஆம் தந்திரமும் அடியனுக்கு பாக்கியம் இல்லாமல் போய்விட்டது. 3ஆம் தந்திரத்தில் தான் அடியன் அடியெடுத்து உள்ளே வைத்தோம். அந்த வகையில சாமியோட பெரும் கருணையினாலே 3ஆம் தந்திரத்தில் 14வது தலைப்பில் இருக்கக்கூடிய காலச்சக்கரம், இதை பரிவட்டம் என்று சொல்லுவார்கள். காலச்சக்கரம் என்கிற தலைப்பின் கீழே கிட்டத்தட்ட 30 பாடல்களை கொண்டுள்ள இந்த பகுதியை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். காலச்சக்கரம் என்ற தலைப்பின் கீழே 3ஆம் தந்திரத்தில் 14வது தலைப்பின் கீழே காலச்சக்கரம் என்ற தலைப்பின் கீழே கிட்டத்தட்ட 30 பாடல்கள் நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இதுல பதிவட்டம் இல்ல பரிவட்டம், காலச்சக்கரத்தை எப்படி சொல்லலாம், பதிவட்டம்னு சொல்லலாம், இல்ல பரிவட்டம்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட இந்த காலச்சக்கரத்தை குறித்து நமக்கு அறிவுறுத்த வருகிறார் எல்லாம் வல்ல சிவபெருமானுடைய பெருங்கருணையை பெற்ற நந்தியம்பெருமான், நந்தியம்பெருமானுடைய பெருங்கருணையை பெற்ற திருமூல நாயனார், திருமூல நாயனாருடைய பெருங்கருணையை பெற்ற நாம் எல்லாரும் திருமந்திரத்தை படிக்கின்ற அனைவரும் பாக்கியசாலிகளே. அந்த வகையில நமக்கெல்லாம் இப்படி ஒரு களத்தை ஏற்பாடு செய்து கொடுத்த சிகாரம் சைவநெறி பாடசாலைக்கும், நம்ம எல்லாம் ஒருங்கிணைத்து அழகு பார்த்து கொண்டிருக்கின்ற எல்லாம் வல்ல சிவபெருமானுடைய பெருங்கருணைக்கும் மனமார்ந்த நன்றிகளை சொல்லி மனமொழி மிகளாலே வணங்கி உடல் பொருள் ஆவியை சமர்ப்பித்து பிறந்த மொழி பயின்று இது என்னது என்று அறிவித்த தாய் முதற்கொண்டு தாய், தந்தை, பிறகு ஆசிரியர்கள், அப்புறம் குருநாதர்கள் காரிய குருவாக வந்து இந்த உலகத்தை சொல்லிக் கொடுத்து, பிறகு இந்த உலகம் போய் என்று காரண குருவாக வந்து இறைவன் நம்மை ஆட்கொண்டு, பிறகு நமக்கு சிவகுருவாக வந்து இதுதான் பொருவனோடு இங்குதான் எல்லாவற்றையும் மும்மலங்களையும் ஒழிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்த அத்தனை ஆசிரியர் பெருமக்களுக்கும், நமக்கு தொட்டு காண்பித்த சிவகுருக்கும், அந்த குருவர்களுக்கு நம்முடைய உடல் பொருள் ஆவிகளை எல்லாம் சமர்ப்பித்து
சமர்ப்பித்த நிகழ்ச்சிக்குள் இனிதன் நுழைவோம். திருச்சிட்டம். குருவருள் இல்லை என்றால் திருவருள் இல்லை. அப்படிப்பட்ட குருவருளை மனத்தினாலே மனமொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதன் நுழைவோம். திருச்சிட்டம்பலம் தில்லைப்பல். இன்றைக்கு அந்த காலச்சக்கரம் என்ற தலைப்பின் கீழே திருமூல நாயனார் நமக்கு என்ன போதிக்க வருகிறார்ன்றது நம்ம ஒரு அந்த பாடலின் ஒண்ணு அதை பாடுவோம். பாடலுக்கு நான் பொழிப்புரையை பார்ப்போம். திருச்சிற்றம்பலம் தில்லைம்பலம். மதிவட்டமாக வரையைந்தும் நாடி இது விட்டிங்கு ஈராரமர்ந்ததனால் மதிவட்டமாக வரையைந்தும் நாடி இது விட்டு இங்கு ஈராரமர்ந்ததனால் பதிவட்டத்துள் நின்று பாலிக்கும் மாறு பதிவட்டத்துள் நின்று பாலிக்கும் மாறும் அது விட்டு போமாறும் ஆயலுற்றேனே. இனி பாடல பதமா பிரிச்சு பார்க்கலாம். மதிவட்டமாக வரை ஐந்தும் நாடி இது விட்டு இங்கு ஈராறு அமர்ந்த அதனால் பதிவட்டத்துள் நின்று பாலிக்கு மாறும் அது விட்டு போமாறும் ஆயல் உற்றேனே. இப்போ இதை பிரிச்சு பார்த்துட்டோம். இதுக்கு நான் பொழிப்புரை பார்ப்போம். கொஞ்சம் புரியாத மாதிரி தான் இருக்கும். ஒன்னுத்துக்கு 2 முறை படிச்சா புரிஞ்சிடும். தொடர்ந்து படிச்சா இன்னும் புரிஞ்சிடும், தெளிவா புரிஞ்சிடும். முதல்ல புரியாத எந்த ஒரு தமிழும் இலக்கணமும் படிக்கும்போது கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும். செய்யுள் ஆச்சு இல்ல, செய்யுள் தானே. படிக்கிற காலத்துல நம்ம செய்யுள்னா கொஞ்சம் அப்படியே கஷ்டப்பட்டு படிப்போம். உரைநடைனா எல்லாரும் படிச்சிருவோம். இலக்கணம்னாலே கொஞ்சம் ஓடிடுவோம் நம்ம. எதுகை மோனை இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் பயந்து நம்ம தமிழ்ல கொஞ்சம் சிரமப்பட்டு மார்க் எடுத்திருப்போம். அந்த மாதிரி எந்த ஒரு பாடலா இருந்தாலும் சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் தொடர்ந்து படிச்சோம்னா சாமி நமக்கு உணர்த்துவாங்க. அந்த வகையில் இந்த பாட்டுக்கு ஒன்னொன்னு பொழிப்புரையை பார்ப்போம். தர்ம யாதனம். திங்கள் சந்திரனது உடைய திங்களனிது சுற்றாக வரையறுக்கப்படுகின்ற 5 பகுதிகளையும், அதாவது சந்திரனுக்கு சுற்றாக வரையறுக்கப்படுகின்ற 5 பகுதிகளையும் முன்னே ஆராய்ந்து பின்பு அதனை விடுத்து ஞாயிறு 12 பொருந்திய கூற்றினால் இறைவன் காலச்சக்கரத்தில் நின்று உடலை காக்கின்ற வகையையும் பின்பு அங்கனம் காக்கப்படுகின்ற உடலை விட்டு உயிர் போகின்ற வகையையும் இங்கு ஆராய தொடங்கினேன். இது எப்படி எந்த விதத்துல எப்படி எழுதுனாங்கன்றது நமக்கு, ஒவ்வொருத்தரும் ஒரு பொழிப்புரை எழுதுறாங்க. அவங்க அறிவு நிலைக்கு ஏற்ற மாதிரி எழுதுறாங்க. ஒவ்வொரு ஆசிரியரும் ஒவ்வொரு வகையில எழுதுறாங்க. அவங்களுடைய அறிவு நிலைக்கு ஏற்றவாறு. அறிவு நிலைன்னா இப்ப அவங்க படிச்சு அவங்க தெளிஞ்சு அவங்களுக்கு என்ன அனுபவமோ அதன் அடிப்படையில எழுதுறாங்க. அப்படி எழுதும்போது தர்மயாதனத்துல இவரு திரு வடிவேல் ஐயா எழுதுனது. அதுக்கப்புறம் பிற்கால பேராசிரியர்கள், பெரிய பெரிய பேராசிரியர்கள் இன்னைக்கும் திருமந்திரத்தை ஆராய்ச்சி செய்துகின்ற இப்ப தமிழ் ஆராய்ச்சி மையம் மாதிரி இதையும் ஆராய்ச்சி பண்ணிட்டு வராங்க. செம்மொழி ஆராய்ச்சி மையம் மாதிரி இதையும் ஆராய்ச்சி பண்ணிட்டு வராங்க. திருமந்திரத்தையும் இன்னும் ஆய்வு நடந்துதான் இருக்கு. இன்னும் எல்லையே இல்லை. எப்படி திருக்குறளுக்கு எல்லை இல்லையோ பொதுமறை, அது மாதிரி திருமந்திரத்துக்கும் எல்லை இல்லை. இதை ஆழ்ந்து படிக்க வேற ஒரு பொருள் நமக்கு கிடைக்கும். அந்த அறிவு நிலையை பொறுத்து தான் பொழிப்புரை. அப்போ அந்த பெரியவங்க எழுதுனதான் நம்ம என்ன பண்றோம்? திங்களினது சுற்றாக. திங்களினதுன்னா திங்கள்னா சந்திரன். இப்ப மதிவட்டமாக வரையறைந்து மதினா சந்திரன். இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா,
திங்களினது சுற்றாக வரையறுக்கப்படுகின்ற 5 பகுதிகளையும் முன்னே ஆராய்ந்து பின்பு அதனை விடுத்து ஞாயிறு 12 பொருந்தி அக்கூற்றினால் இறைவன் காலச்சக்கரத்தில் நின்று உடலை காக்கின்ற வகையையும் பின்பு அங்கனம் காக்கப்படுகின்ற உடலை விட்டு உயிர் போகின்ற வகையும் இங்கு ஆராய தொடங்கினேன். ஆராய தொடங்கின ஆயலுற்றேன்னா ஆராய்தல் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்றாங்க. ஆனா மாணிக்கவாசகனுடைய பொழிப்புரை என்ன சொல்லுதுன்னா, மதிவட்டம், மதின்னா சந்திரன். அடிக்கடி நான் நிகழ்ச்சியில 9:50 சொல்லுவேன். இடது கண்ணு சந்திரன், வலது கண்ணு சூரியன். இடது கண்ணு சந்திர மண்டலமா எடுத்துங்க. இப்ப மதிவட்டமாக வரையேந்தும் நாடி, இது விட்டு இங்கு ஈராறு அமர்ந்த அதனால் பதிவட்டத்துள் நின்று பாலிக்கும் மாறும். வலது கண்ணு சூரியன். இந்த சூரிய மண்டலமும் இந்த சந்திர மண்டலமும் ஒரு மாட விளக்கு போல, மாடத்துல ஏற்ற விளக்கு போல புருவ நடுவுல போய் ஒண்ணக்கூடிய இடத்துக்கு சந்திரனும் சூரியனும் ஒன்னானா அதுக்கு அமாவாசைன்னு பேரு. சந்திரனும் சூரியனும் பிரிஞ்சா அதுக்கு பௌர்ணமின்னு பேரு. எப்படி? சந்திரனும் சூரியனும் ஒன்னாயிட்டாங்கன்னா சூரியனுடைய ஒளி சந்திரன் முழுக்க மறைச்சிருச்சுன்னா அதுக்கு அமாவாசைன்னு பேர். 2 பேரும் ஒன்னாயிட்டாங்கன்னு அர்த்தம். அப்போ சூரியனை விட்டு சந்திரன் பிரியும் போது ஒரு 15 நாள் பிடிக்கும். அதுக்கு தேய்பிறைன்னு பேரு. அப்படி பிரிஞ்சு எட்ட நிற்கும் போது 15வது நாள்ல அதுக்கு பௌர்ணமின்னு பேரு. 2 பேரும் பிரிஞ்சிருப்பாங்க. சூரியனுடைய ஒளி முழுக்க முழுக்க சந்திரன் மேல படும். மீண்டும் சூரியனை விட்டு பிரிஞ்சு வந்த சந்திரன் என்ன பண்ணும்? மீண்டும் சந்திரனோட கூடுறதுக்கு ஓடும். அதுக்கு ஒரு 15 நாள் பிடிக்கும். அப்ப தேய்பிரையில 15 நாளும் வளர்பிறையில 15 நாளும். இந்த சந்திரன்றது நம்முடைய உடம்புல மனோகாரகன். ஜாதகத்துல சொல்லுவாங்க, ஜோசியம் பாக்குறேன்னு சொல்லுவாங்க. சந்திரன் வந்து மனோகாரகன், சூரியன் வந்து ஆத்மகாரகன். யார் யாரு எந்த பிறையில பிறந்தீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் கொடுப்பினேன். நீங்க தேய்பிறையில பிறந்தீங்கன்னா சூரியனை அணுகி கொண்டிருக்கிறீங்கன்னு அர்த்தம் உங்க மனம். நீங்க வளர்பிறையில பிறந்திருக்கீங்கன்னா சூரியனுக்கு நேர் எதிராக ஒளியை வாங்கி வளர்ந்துகிட்டே இருக்கீங்க. அதாவது முழு ஒளியை நீங்க பெற்றுக் கொண்டிருக்கீங்க. அதான் வளர்பிறைன்னு பேர். சுக்கிலபட்சம். சூரியனை விட்டு சூரியனையே தொட போறீங்கன்னா அதுக்கு தேய்பிறை. அதான் கிருஷ்ணபட்சம். 2 பேரும் ஒன்னா போறீங்க. அருளியல் பொருளியல், மனம் தேய்தலும் மனம் கூடுதலும், மனம் முழுவதாக மாறுதல். சந்திராஷ்டமம்னு சொல்லுவாங்க. சந்திராஷ்டமன்றது ரொம்ப ரொம்ப சிரமமான நாள்னு சொல்லுவாங்க. இந்த மதிவட்டம்ன்றது இடது கண். இப்படி வச்சுக்கலாம். நம்ம இந்த சந்திரனும் சூரியனும் நமக்குள்ளதான் இருக்குது. நீங்க பிரதோஷ காலத்துல போனீங்கன்னா இந்த லிங்கத்துல வரைஞ்சிருப்பாங்க. வலது பக்கத்துல ஒரு பெரிய சூரியனை வரைஞ்சிருப்பாங்க, இடது பக்கத்துல ஒரு சந்திரனை வரைஞ்சிருப்பாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா நம்முடைய கண்ணு அது. நம்முடைய வலது கண்ணையும் இடது கண்ணையும் கொண்டு போய் புருவனம் மத்தியில நாடி நிறுத்தணும். அப்படி நிறுத்தும் போது பதிவட்டம், மதிவட்டம் அதாவது புருவ நடு சந்திர மண்டலம். இங்கதான் மனம் ஒடுங்குற இடம். இங்கதான் வந்து எல்லா விதமான எண்ணங்களும் மனத்தினுடைய எல்லா அனலிஸும் நடக்கும். இதுக்கு மேல 12 விரல் இடை தூரம் இது விட்டு இங்கு 6 அமர்ந்த இதுக்கு மேல சூரிய வட்டம் இருக்கு. அந்த சூரிய வட்டத்துல போய் நம்ம நிற்கும் போது என்ன நடக்கும்னா இந்த உலகமாகிய பற்றை நம்ம விட்டுடுவோம். கொஞ்சம் ஆழ்ந்து கவனிக்கணும். வலது கண்ணு சூரியன், இடது கண்ணு சந்திரன். இது கொண்டு போய் நிறுத்தும் போது முதல்ல பல சேட்டைகள் தொடங்கும். உடம்பு சேட்டையை தொடங்கும், பிறகு மனம் சேட்டையை தொடங்கும், பிறகு உயிர் வந்து மாயில மாட்டி சேட்டையை தொடங்கும். இது 3 சேட்டைகளை நம்ம சமாளிக்கணும். அவ்வளவு சீக்கிரம் உட்கார விடாது. புருவ நடுவுல அவ்வளவு சீக்கிரம் உட்கார விடாது. ஒரே கூத்தா இருக்கும். மனம் வந்து போய் அங்க ஒட்டாது.
ஒட்டவே ஒட்டாது. அப்போ ஒட்டாத வரைக்கும் அந்த உடம்பு நம்மள என்ன பண்ணும்? பிரிச்சு 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 எப்ப நீ எழுந்துக்க போற? உன் கால் மரத்து போச்சு, வலிக்குது, இல்லாத நொண்டி சாக்குலாம் சொல்லும் அந்த உடம்பு. அந்த நொண்டி சாக்கெல்லாம் நம்ம கடந்து போகணும். ஐயோ! இங்க வலிக்குதுன்னும், அந்த நேரம் பார்த்தா இடுப்பு வலிக்குதுன்னு சொல்லும், முதுகு வலிக்குதுன்னு சொல்லும். சும்மா இருக்கிற நேரம்லாம் ஒண்ணும் வலிக்க தெரியாது. ஆனா நீங்க தவத்துல உட்காரும்போது தான் இல்லாத குடைச்சல்லாம் வரும் உங்களுக்கு. கால் மரத்து போச்சு, முட்டி வலிக்குதுன்னுவீங்க, தொட வலிக்குதுன்னுவீங்க, முதுகெல்லாம் போகுதுன்றீங்க. ஐயா! கொஞ்ச நேரம் நிக்க முடியலங்கன்னுவீங்க. எப்போ? தவத்துல உட்கார்ந்த பிறகு. ஏன்னா அப்பதானே உங்க உடம்பையே நீங்க கவனிக்கிறீங்க. அதுக்கு முன்னாடி நீங்க கவனிக்கலல்ல. எப்ப தவத்துல உட்காருங்க அப்பதானே பாடி பத்தின கான்சென்ட்ரேஷனே வருது உங்களுக்கு. அப்ப முதல்ல தடையா இருக்கிறது இந்த உடம்பு. அந்த உடம்ப நம்ம சரி செய்யணும். அப்புறம் மனச சரி செய்யணும். இந்த மனம் தான் சந்திர மண்டலம். இந்த மனம் தான் சந்திர மண்டலம். இந்த சந்திர மண்டலத்தை கொண்டு போய் எங்க நிறுத்தணும்னா, புருவ நடுவுல நிறுத்தணும். அதான் புருவ மத்தியம். அதான் இப்ப மாணிக்க வாசகனார் அதான் சொல்றார். திருமூல திருமந்திரம் மூலம் விளக்கம் உரையில அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த சந்திர மண்டலமாகிய மனசை கொண்டு போய் புருவ நடுவுல நிறுத்து. அப்படி நிறுத்தணும்னா, அந்த மண்டலத்துக்கு ஈராறு ஈராறுன்னா ஈராறும் 12. 12 விரல் இடையில சூரிய மண்டலம் இருக்கு. ரெண்டும் ஒண்ணாயிடும். அப்ப சந்திரனும் சூரியனும் ஒண்ணுபடும் போது அங்க பிரகாசிக்கும். அப்படி பிரகாசமாக ஒளிவட்டத்தை நீ பார்த்துட்டீன்னா, இந்த உலகமாகிய பற்றை நீ விட்டுடுவ. ஆராய்ஞ்சு தெளிஞ்சு உற்றேனே, ஆயல் உற்றேனே அப்படின்றதுதான் மாணிக்கவாசகனாருடைய பொழிப்புரையில். ஆனா வடிவேல் ஐயா, அருணை வடிவேல் ஐயா என்ன சொல்றாருன்னா, திங்கள் அணிது திங்களுடைய அதாவது சந்திரனுடைய சுற்றாக வரையறுக்கப்பட்ட திங்களினது சுற்றாக வரையறுக்கப்படுகின்றது 5 பகுதிகளையும் முன்னே ஆராய்ந்து பின்பு அதனை விடுத்து ஞாயிறு 12 பொருந்திய அக்கூற்றினால் இறைவன் காலச்சக்கரத்தில் நின்று உடலை காக்கின்ற வகையையும் பின்பு அங்கனம் காக்கப்படுகின்ற உடலை விட்டு உயிர் போகின்ற வகையும் இங்கு ஆராய்ந்து தொடங்கினேன் அப்படின்னு இது பொழிப்புரை சொல்லப்படுது. இது எப்படி எடுத்துக்கிறது? அதான் சொன்னேன் நான். இந்த அறிவு பெருவெளியில ஞானிகளுக்கு சித்தன்மார்களை உணர்த்துறது அறிவு நிலையை பொறுத்துதான் பொழிப்புரை அமையுது. அந்த நிலையில இவர் எழுதியிருக்கிறார். ஆனா மாணிக்கவாசனாருடைய விளக்கம் கொஞ்சம் எளிமையா இருக்கு. சந்திர மண்டலம் ஆகிய புருவ நடுவுல சூரிய மண்டலமாக இருக்கிற அந்த ஒளிவட்டத்தை நம்ம ரெண்டுத்தையும் ஒண்ணா ஆக்கிட்டோம்னா, மனமும் மனோகாரனாகிய சந்திரனும் ஆத்மகாரனாகிய சூரியனும் ரெண்டும் ஒண்ணா சேர்ந்துச்சுன்னா, இந்த உலகமாகிய பற்று நம்மை விட்டு போய்விடும் என்பதை ஆயலுற்றேனே, ஆராய்ந்து தெளிந்தேனே. அப்படிதான் செய்தி. அப்ப மதிவட்டம்னா இடது கண்ணு, பதிவட்டம்னு சொன்னா அது வலது கண்ணு. அதை கொண்டு போய் நிறுத்தினோம்னா எம்பெருமானுடைய திருவடி தரிசனம். அவ்வளவுதான். எம்பெருமானுடைய திருவடி தரிசனம். மதிவட்டமாக வரையறிந்த வரை 5ம் நாடி இது விட்டு இங்கு ஈராறு அமர்ந்த அதனால் அப்ப நீ இந்த 16ன்ற எண்ணுக்கு என்ன பொருள் சொல்றதுன்னு இப்போ இவங்க 16ன்னா விரல் நம்ம ஒரு விரலுடைய அளவு இருக்குல்ல, அந்த விரல் அளவுக்கும் சந்திர மண்டலத்துக்கும் நம்ம சூரிய மண்டலத்துக்கும் 16 விரல் எடை அளவு இருக்கான். ரொம்ப ஆழ்ந்துல ரொம்ப ஆராய்ச்சின்னு நம்ம தான் உணர்ந்து படிக்க முடியும். அதையே இது இப்ப இந்த ஒரு விஷயம் நமக்கு புரியலன்னு சொன்னா அதையும் புருவ நடுவில் தான் கேட்கணும். நம்ம ஒரு விஷயம் நம்மளுக்கு புரியலன்னு சொன்னா அதையே நம்ம புருவ மத்தியில் தான் சாமிகிட்ட கேட்கணும். அப்பா இந்த இடத்துல சொல்றாங்களே இது எனக்கு புரியல அப்படின்னு கேட்டு பார்க்கணும். உள்ள நமக்கு என்ன உணர்த்துறாரு சாமின்னு பார்க்கணும். அவரவருக்கு உள்ளபடி ஈசன் அருளாலே அப்படின்ற மாதிரி தான். அவங்களுக்கு சாமி எப்படி உணர்த்துறாரோ அதுதான். அப்ப மதிவட்டம், மதின்னா சந்திரன். இப்ப சந்திரனுக்கு பாத்தீங்கன்னா ஒரு வட்டம் ஒண்ணு வரும். சந்திர மண்டலம் சந்திரன் பார்க்கும்போது மழை பெய்ய போதுன்னா ஒரு வட்டம் வரும். இப்ப நான் அடுத்த வாரம் மழை பெய்யுது இல்ல
2 நாள்ல மழை பெய்யுதுன்னா ஒரு வட்டம் வரும். சூரியனை சுத்தி ஒரு வட்டம் வரும். அப்ப மதிய வட்டம், இந்த சூரிய மண்டலத்துல இருக்கிற வட்டம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் கண்ணால பார்க்குறேன்ல, அது மாரி தான் நம்ம உடம்புக்குள்ளேயும் மெர்ஜ் ஆகுற ஒரு தன்மை இருக்கு. வலது கண்ணு சூரியன், இடது கண்ணு சந்திரன் கொண்டு போய் புருவ நடுவுல நிறுத்தம்னா, எம்பெருமானுடைய திருவடியில மனம் ஒடுங்கி நிக்கும். அது விட்டு போமாறும் அயல் அது விட்டு போகும். இந்த அதுன்ற சொல்லுக்கு எதுன்னு கேள்வி வருது. பதிவட்டத்துள் நின்று பாலிக்குமாறும் அது விட்டு போமாறும் ஆயலுற்றேனே. இங்க அதுன்றதுக்கு மாணிக்கவாசகர் என்ன சொல்றாருன்னா, இந்த உலக பற்ற சொல்றார். உடல் மீதான பற்று, இந்த உலக பொருள்கள் மீதான பற்று, இதெல்லாம் பொய்ன்றத ஒரு உண்மை நமக்கு தெரிய வரும். தெரிஞ்சதுன்னா நம்ம ஈஸியா விட்டுருவோம். அது வரைக்கும் நம்ம பற்றின்னு தான் இருப்போம். அது வரைக்கும் மயக்கம் இருக்கத்தான் செய்யும். அது வரைக்கும் மாயை இருக்கத்தான் செய்யும். எது வரைக்கும் மாயை இருக்கும்? எது வரைக்கும் கர்மா இருக்கும்? எது வரைக்கும் ஆணவம் இருக்கும்? அப்படின்னா குருவருள் வாய்க்கிற வரைக்கும். குருவருள் வந்தா தான் இது நமக்கு என்ன பண்ண முடியும்? இதுல இருந்து விடுதலை வாங்க முடியும். அதுவும் திருவருள். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி. அவன் அருளாலே அவன் தாள். பொதுவா சக்கரம்னா என்ன அப்படின்னா, சக்கரம்னா கண்ணு. சக்கரம்னா கண்ணு. சங்குன்னா என்ன? காது. சங்கு சக்கரம்னா என்ன? காதும் கண்ணும். அவ்வளவுதான். காதால என்ன பண்றோம்? கேட்கிறோம். அது என்ன? ஓங்காரத்துல முடியுது. சங்கு என்ன பண்றது? நாதத்தில் முடியுது. அப்ப கண்ணால என்ன பண்றோம்? கண்ணால என்ன பண்றோம்? பார்க்கிறோம். அவ பார்க்கறதுன்றது என்னது? ஒளிதானே, லைட். அப்போ லைட் எனர்ஜி யாரால ஸ்பான்சர் பண்ண, யாரால முடியும்னா அது கண்ணால முடியுது. அதனாலதான் சக்கரம்னு பேர். கால சக்கரம். சரி, அப்ப காதால கேட்கறதுக்கு என்ன உதவுது? காது உதவுது. இந்த காதால எவ்வளவு தூரம் கேட்க முடியும்? நிச்சயம் கேட்கலாம். தூரத்து ஓசையெல்லாம் கேட்கலாம். ஆழ்ந்து கவனிக்கணும். ஒரு குறிப்பிட்ட எல்லையில இருக்கிறது மட்டும் நம்ம காதால கேட்கிறோம், சங்க. ஆனா நாதத்தை உணர்ந்துட்டோம்னா இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லா சத்தத்தையும் கேட்கலாம். கைலாய வாத்தியத்தையும் கேட்கலாம். பெரிய பெரிய வாத்தியங்களுடைய முழக்கங்களை கேட்கலாம். ஓசையற்ற ஓசை, இதுக்கு பேர் என்னது? இரைச்சல் இல்லை. இரைச்சல்னு என்னது? ரொம்ப ஒரே சத்தமா இருக்கு, கொஞ்சம் குறைச்சிக்கங்களேன் அப்படின்லாம் காதுக்கு அது பிடிக்காது. இரைச்சலுக்கும் இசைக்கும் வித்தியாசம் இருக்கு. ஒரு இசையை கேட்கும் போது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இசைந்து கேட்கறீங்கல்ல, அதே ஒரு இரைச்சலா இருந்தா என்ன பண்ணுவீங்க? காதை மூடிக்கிறீங்க. ஒரு சப்தம் இரைச்சல் ஆவதும் இசையாவதும் உங்களுடைய மனநிலையை பொறுத்து. ஒரு சப்தம் இசையாவதும் இரைச்சல் ஆவதும் உங்களுடைய மனநிலையை பொறுத்து. அப்ப அந்த இசையே நமக்கு அந்த விருப்பம் இல்லாத நேரத்துல ஒரு இசையை கேட்டா கூட அது கூட நமக்கு இரைச்சலா தான் தெரியும். அப்ப சங்குன்னா என்ன? காது. இந்த சவுண்ட் எனர்ஜி. ஆக இதால தான் இந்த உலகமே கட்டமைக்கப்படுது. அதனால சங்கனுடைய மகிமை இது. சரி, சங்கு சக்கரம் போல மனசு சுத்துற வேலை. நல்லா இருக்கு இந்த வரி. சங்கும் சக்கரம் போல மனசு சுத்துற. மனசு வந்துருச்சா? சங்குன்றது நாதம், சக்கரம்ன்றது வெளிச்சம். இது ஆள்றது மனசு. அப்போ மனம்ன்றது என்னதுங்க? சந்திரன். இடது கண், வலது கண் சூரியன். கொண்டு போய் நிறுத்தணும்னா பிரகாசம். நிச்சயம் பிரகாசிக்கும். நிச்சயம் பிரகாசிக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்ப சக்கரம்னா என்ன? கண்ணு. அந்த சக்கரத்தை கொண்டு போய் நிறுத்தணும். வெட்டாத சக்கரம், சுடாத நெருப்பு. எங்க இருக்குது? வெட்டாத சக்கரம், சுடாத நெருப்பு எங்க இருக்குன்னா புருவ நடுவில் இருக்குது. வெட்டாத சக்கரம், சுடாத நெருப்பு.
இந்த சந்திர மண்டலம் சொல்லக்கூடிய மனோகாரகனை கொண்டு போய் அங்க நிறுத்துறதும், ஆத்ம காரகன் என்று சூரியனையும் கொண்டு போய் அங்க நடுவில் நிறுத்தும் போது ஒரு விளைவு ஏற்பட்டது. அது வேதிவினை ஏற்பட்டது. அந்த வேதிவினை 3வது வரியில சொல்றாரு, பதிவட்டத்துள் நின்று பாலிக்குமாறும் அது விட்டு போகுமாறுங்க. அது விட்டு போகுமாறுன்னும் போது அதுன்றார். இந்த அதுன்றது எது அப்படின்ற கேள்வி வருது. அதுக்கு பொழிப்புரையில என்ன சொல்றாங்கன்னா, இந்த உலகம், இந்த உடல், நிலையில்லாத வஸ்துக்கள், இதெல்லாம் நிலையில்லாததோ அதை நம்ம வஸ்துக்களை நினைச்சுக்கிறோம் இல்லையா? நிலைக்கும் நிலை மாறும் உலகில் நிலைக்கும் என்று கனவில் வாழும் மனித ஜாதின்ற மாதிரி நிலையில்லாத பிடிச்சிருந்தா என்ன பண்ணுது? சதமா நினைச்சுக்குது இல்லையா? அப்ப அது விட்டு போகுமாறு ஆயல் உற்றேனே. இங்க ஆயல் உற்றேனே என்னும்போது ஆராய தொடங்கினேன் என்று அருணை வடிவேலு ஐயா சொல்றார். ஆனா அங்க இல்ல. மாணிக்கவாசகர் என்ன சொல்றாருன்னா, தெளிந்து ஆராய்ந்து தேறினேனே. இந்த உலக பற்றி நான் விட்டு தேறினேனே. இந்த உலகத்து மேல உள்ள இச்சையை விட்டு நான் தேறினேன் அப்படின்ற. சந்திர மண்டலத்துக்கு புருவனுடன் தான் அவர் பேர் வைக்கிறார். உமாபதிகத்துல வெளியிட்டு இந்த புத்தகம் முடிஞ்சா நீங்க வாங்கிக்கங்க. அடியன் வச்சுக்கிறது தான். கணினில வச்சிருக்கிறது அருணை வடிவேல் ஐயா எழுதுனது தர்மயாதனத்துல. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு செய்தி மாறுபடுது. ஆனா நமக்கு யதார்த்த உலகத்துல நமக்கு என்ன திருமூல நாயனார் சொல்ல வர்றாருன்றத நமக்கு என்ன செய்தி? எது எப்படியோ உங்களுக்கு தெளிவு வேணுமா? மதிவட்டம்ன்றது இடது கண்ணு, அவ்வளவுதான். சூரிய மண்டலம்ன்றது வலது கண்ணு, அவ்வளவுதான். எம்பெருமான் திருவடின்றது புருவ நடு. அங்க கொண்டு போய் நிறுத்தணும். செய்தி ஒண்ணுதான், ஒரே செய்தி தான். என்ன சாமி டெய்லி அரைச்சமாவே அரைக்கிறீங்க? ஆமா. ஏன் டெய்லி சாப்பிடுறீங்க? கேள்வி வருமா வராதா? டெய்லி அரைச்சமாவு தான் அரைக்கிறோம் அப்படின்னு கேள்வி உங்களுக்கு வந்துச்சுன்னா ஏன் டெய்லி சாப்பிடுறீங்க? விட்டுருங்களேன், விட்டுருங்களேன். ஆனா நினைவூட்டல் வேணும். அந்த உயிருக்கு மறதின்னு ஒண்ணு இருக்குது. உயிருக்கு உணர்த்தினாதான் தெரியும். திருப்பி 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 சொல்லணும். அது ஜென்மத்துக்கு நம்ம என்ன பண்ணணும்? சொல்லணும். இறைவனுடைய திருவடி புருவ நடுவில் இருக்கு. ஆசா பாசங்கள்லாம் கழுத்துக்கு கீழே இருக்கு. இடுப்பு ஒண்ணு கீழே கொண்டு போயிடும். வயிறு தீனிக்கு கொண்டு போயிடும். இடுப்பு நரகத்துக்கு கொண்டு போயிடும். வயிறு தீனிக்கு கொண்டு போயிடும். மார்பு சுகத்துக்கு கொண்டு போயிடும். இந்த மூணும் பண்றதை மறைச்சு வச்சிரும். விசுத்தி தொண்டைக்கொடி உன்னை மறைச்சே உன்னை அழுத்தி வச்சிரும். புருவ நடு உனக்கு தெளிவை கொடுக்கும். சிவபெருமானுடைய 5 முகத்தையும் நீ பார்க்கலாம். சிவபெருமானுடைய 5 முகத்தையும் பார்க்கலாம். முதல் முகம் பிரம்மா, கீழே சத்தியோஜாதம் அதுக்கு பேரு. கொஞ்சம் மேலே எழுந்து வந்தா வயிறு, அதுக்கு வாமதேவன் அதுக்கு பேரு. சாமியோட முகம், அங்க நாராயணனா இருக்கிறார் சாமி. கொஞ்சம் மேல வந்தா ருத்ரமுகம், அகோரமூர்த்தியா இருக்கிறாரு, அதான் மார்பு. கொஞ்சம் மேல வந்தா புருவ நடுவில் இருக்கிறாரு, அதுக்கு தத்புருஷன் பேரு. இதுக்கு மேல ஒரு முகம் இருக்கு, அதுக்கு அதோ முகம்னு பேரு, ஈசான முகன் பேரு. இப்படி 5 முகம் இருக்கு சாமி. இப்படி இந்த மும்மூர்த்திகள்ன்றது நம்ம உடம்புக்குள்ளதான் இருக்குது. இதை உணர்றதுக்கு தான் கோயில் கட்டினாங்க. இதை உணர்றதுக்கு தான் கோயில் கட்டினாங்க. இந்த உண்மையை உணர்ந்தவங்க தான் மெய்ஞானிகள். எந்த ஒரு கோயிலும் வானத்துல இருந்து தொடுப்புன்னு வந்துடாது. யாராரும் ஒருத்தருடைய உழைப்பு இருக்கும் அதுல. ஏதோ ஒரு ஞானி அதுக்கு ஸ்கெட்ச் போட்டு கொடுத்திருப்பார். இங்கதான் உயிரினுடைய நிலம் முடியுது, அவ்வளவுதான். இதான் அருவுரு திருமேனி போ.
உணர்ந்ததை வலுப்படுத்தி இருக்காரு, அவ்வளவுதான். தான் என்ன உணர்ந்து கொண்டாரோ அதை மக்களுக்கு சொல்லணும்னா அதுக்கு ஒரு முகாந்திரம் தேடி இருக்காரு. ஒரு நூல், அதாவது நான் இப்பதான் நூல் எழுதுறோம், இப்பதான் இப்ப பென்டிரைவ்ல சேவ் பண்றோம். அப்ப என்ன பண்ணிருப்பாங்க? சத்தியத்தை சொல்லணுமே. எது காலத்தால் நிக்கும், கருங்கல்லால் நிக்கும்னு முடிவு பண்ணிட்டான், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. எழுப்புனான் கருங்கல்ல கோயில், வடிச்சான் சிற்பத்தை. அப்போ மெய்ஞானிகள், அதாவது தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. மேற்கத்திய உலகம் புறத்தை தேடியது, ஆனா புற வாழ்க்கையை தேடி விஞ்ஞானத்துல முழுகிட்டான். கிழக்கத்திய உலகமாகிய நாம ஆன்மீகத்துல முழுகணும். அதனாலதான் இன்னைக்கு காலையில் கூட ஐயா அம்மா அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், இந்தியாவுல பிறக்கிறது ரொம்ப பெரும் புண்ணியம். ஏன் உலக உயிர்கள் இந்தியாவை தேர்ந்தெடுத்து பிறகு தெரியுமா? பாரதத்தை. இங்கதான் விடுதலை கிடைக்கும், இங்கதான் விடுதலை கிடைக்கும். எங்கிருந்து விடுதலை கிடைக்கும்? பிறவியிலிருந்து விடுதலை கிடைக்கும். முக்தி, மோட்சம், விடுதலை இங்க மட்டும்தான். 7 மாநகரங்கள் இருக்குது. காசி, மாயா, காஞ்சி, எதுவும் சொல்லுவாங்க, துவாரகா, அப்படி நிறைய இருக்கு முக்தி தரக்கூடிய நகரங்கள். அப்படிப்பட்ட புனிதமான பூமி தான் அந்த பூமி. இங்க ஏன் அவ்வளவு உயிர்கள் பிறக்குதுன்னா, இங்க வினையை கழிச்சிட்டு முடிச்சிடலாம் என்று, அவ்வளவுதான். அதான் ஆன்மீக பூமி. நம்ம பூமி ஆன்மீக பூமி. எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. மற்ற மொழிக்கும் சாமி தான் பொறுப்பு, எல்லா மொழிக்கும் சாமி தான் பொறுப்பு. ஓசைன்னு வந்தாலே ஓசை ஒலியலாம் ஆனாய் நீ அப்படின்னா எல்லா ஓசைக்கும் அவர் தான் பொறுப்பு. எல்லா மதத்துக்கும் தலைவன் இறைவன் தான், எல்லா மார்க்கத்துக்கும் தலைவன் இறைவன் தான். பரிபக்குவத்துக்கு ஏற்ற மாதிரி, ஆன்மாக்களுடைய பரிபக்குவத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னை வெளிப்படுத்தியது தென்னாடு. உயிர்களை ஆய்ந்து அறிந்து அவனுடைய இயல்பை கண்டுபிடிச்சு சிதம்பரம் எழுப்புனாங்க. ஆமா, அதனாலதான் நம்ம இறைவனை கண்டுபிடிச்ச விஞ்ஞானிகள் நம்பலாம். இறைவனுடைய உறைவிடத்தை கண்டுபிடிச்சதுனால தென்னாடுடைய சிவனை பற்றி, தென்னாட்டுல இருக்கிறான்றதை உறுதிப்படுத்தணும். 276 தலங்கள்ல பெரும்பான்மையான தலங்கள் நம்ம கிட்டதான் இருக்கு. ஆமா. அப்போ உணர்ந்து 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 தாத்தன் பூட்டன் எல்லாம் கண்டுபிடிச்சனுடைய மிகப்பெரிய விஞ்ஞானம் தான் அந்த கோயில். ரொம்ப சுலபம், ஃபார்முலா கண்டுபிடிச்சு அப்ளை பண்ணிட்டு போயிட்டான். புதுசா ரிசர்ச் எல்லாம் ஒண்ணும் பண்ண வேண்டாம்டா, அது நீ ஆழ்ந்து கவனிச்சாலே போதும். சூட்சமா கல்ல வரைஞ்சு கொடுத்து, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நீ பார்த்துக்க, தேரிக்க, அவ்வளவுதான். இந்த உண்மையை தெரிஞ்சவங்க சிவாச்சாரியார், அவர்தான் ஆச்சாரியார். ஒட்டுமொத்தத்துக்கும் தட்சிணாமூர்த்தி தான், சுவாமி தட்சிணாமூர்த்தி தான் ஆச்சாரியார். மௌன உபதேச சம்பு, பேச மாட்டார். நயனம்தான், ஆலமரத்துக்கு கீழே உட்காந்துருப்பாரு. நயனமா தான் இருக்கு அந்த கண்ணு, நீ எவ்வளவு ஊத்து பார்த்தாலும் பார்த்த மாதிரியே தான் இருக்கும். ஆமா, அந்த வலது கையில பார்த்தீங்கன்னா தெரியும், சின்முத்திரை இருக்கும், சாஸ்திரங்கள் இருக்கும். அது என்ன அர்த்தம்னா, புறப்படிப்பை விட அகப்படிப்பு தான் முக்கியம். தன்னை அறிவதுதான் பெரிய படிப்பு. எவன் ஒருவன் தன்னை அறிந்து கொள்கிறான், அவனை இந்த உலகத்தை அறிந்து கொள்வான். எவன் தன்னை அறிந்து கொள்கிறானோ அவனை உலகத்தை அறிந்து கொள்வான். அப்ப படிப்பு, புறப்படிப்புலாம் படிப்பு இல்லை, அது படிப்பே கிடையாது. முதல்ல அகப்படிப்பு தான். தன்னை உணர்ந்தவன் நாதத்தை உணர்ந்து விடுறான், நாதத்தை உணர்ந்தவன் நாதனை உணர்ந்து கொள்கிறான். இதுதான் அந்த ரகசியம். அப்போ மதிவட்டம் அந்த இடது கண்ணையும் வலது கண்ணையும் கொண்டு போய் நிறுத்துறதுக்கான எல்லா வழியும் நம்ம பார்க்கணும். பார்க்கும்போது இந்த உலகமாகிய பற்று நம்மள என்ன பண்ணிடுது, இந்த உலக பற்று விட்டு பற்றற்ற அணை பற்றணும். யாரை பற்றணும்? பற்றே இல்லாதவனு பற்றணும். அப்போ ஒட்டி ஒட்டாம இருக்கிற கலை நமக்கு கிடைக்குது. ஆமா, விருப்பு வெறுப்பு இல்லாத இடத்துக்கு போறோம் நம்ம. அப்ப அது விட்டு போகுமாறு ஆயலுற்றேனே அப்படின்னா, அது விட்டு போகுமாறுனா அந்த ஒண்ணு
ஒரு ஒரு விஷயத்துல இருந்து என்னால விடுபட முடியலன்னு நம்ம தான் சொல்லி நிற்போம். இந்த பழக்கம் என்னை விட்டு போக மாட்டேங்குது, இந்த பழக்கம் என்னை விட்டு போக மாட்டேங்குது. உண்மையில பார்க்க போனா, நாம தான் அத புடிச்சு வச்சிருக்கோமே தவிர, அது நம்மள புடிச்சு வச்சிருக்கல. இப்போ தேநீர் குடிக்கிறது ஒரு பழக்கமா இருக்கு. அந்த பழக்கத்த என்னால விட முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னா, தேநீர் ஒண்ணும் உங்கள புடிச்சிருக்கல. தேநீர் தான் நீங்க தான் புடிச்சு வச்சிருக்கிறீங்க. ஆனா ஊருக்குள்ள என்ன பண்றேன், டீ குடிக்கிறது என்னால விட முடியல, டீ குடிக்கிறது என்னால விட முடியலன்னு சொல்றீங்க. உண்மை என்னன்னா, புடிச்சு வச்சுக்கிறது நீங்க தான். தூக்கி எறியறது நீங்க தான். அதான் அடிக்கடி சாமி சொல்லுவாரு. அடியனுடைய ஞான ஆசிரியர். ஞான உபதேசம் ஞானபிதா. அடியனுடைய ஞானபிதா சொல்லுவார். கையில ஒரு புத்தகம் வச்சிருக்கிறேன். இந்த புத்தகம் என்ன விட மாட்டேங்குதுன்னு சொன்னா எப்புட்றா அது நியாயம்? அப்படின்னு கேட்பாரு. தூக்கி வச்சிருக்கிறது நீதானே. இந்த புத்தகம் என்ன விட மாட்டேங்குது, இந்த புத்தகம் என்ன விட மாட்டேங்குது, இந்த புத்தகம் என்ன விட மாட்டேங்குது. புடிச்சு வச்சிருக்கிறது யாரு? அப்ப உண்மைக்கு நேர் எதிரான உண்மையை தான் நம்ம சொல்லிடணும். உண்மைக்கு நேர் எதிரான விஷயத்த நம்ம சொல்லின்னு வரோம். இதுல இருந்து விடுபட முடியல, உண்மையிலே விட வேண்டியது நம்ம தான். அப்ப இந்த புத்தகம் என்ன விட மாட்டேங்குது, இந்த புத்தகம் என்ன விட மாட்டேங்குது கையிலேயே வச்சிருந்தா அப்ப சிரிக்க மாட்டாங்க எல்லாம். அத கீழ போடுங்க. அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அத கீழ போடுங்க. போட்டீங்கன்னா எது விடுதுன்னு நீங்க தான் விடணும். இதுதான் அந்த ரகசியம். அப்போ இந்த உலகம் அது விட்டு போகுமாறு ஆயல் உற்றேனே. அது விட்டு போகுமாறுன்னா, சத்தியத்தை நீங்கள் பிடித்துக் கொண்டால், அசத்தியம் தானாக விலகிவிடும். சத்தை பிடித்துக் கொண்டால் அசத்து விலகிவிடும். அப்ப முதல்ல எது அசத்துன்னு தெரியணும். முதல்ல எது பொய்ன்னு தெரியணும். அதுதான் பொய்யாயின்னு அதுவும் சாமி அனுபவம் கொடுக்கிறாரு நமக்கு. துக்கம் எது கொடுக்கிறாரு? இவங்கள நம்பி, 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 வெம்பி, வெம்பி ஒன்றுமில்லை என்ற பின்பு உறவு கிடக்கு போடின்ற மாரிதான். விட்டு வைக்கிறாரு, பச்சையா காமிக்கிறாரு. இவங்க காப்பாத்துவாங்க, அவங்க காப்பாத்துவாங்க, இவங்க கொல்லி போடுவாங்கன்னு தான் நம்ம உழைக்கிறோம். ம். தேர் இஸ் நோ சான்ஸ். இது ஒரு ஏமாற்றுத்தனம். நல்ல மாயையில் என்ன பண்ணிக்கிறாரு? இது சோறு போடும், இது காப்பாத்தும், இது பண்ணும், இது அதுவே ஒரு இதுதான். பச்சை கலர் தான். மாயை தான். மாட்டுக்கு பச்சை புல்ல காமிக்கிற மாதிரி தான். நவுத்தணும்ல நாளை. எதையோ காமிச்சு ஏமாத்தணும்ல. அதான் மாயை. மறைப்பு. அப்ப பொய்யாயினை எல்லாம் போயகல வந்தருளி அப்படின்ற ஞானம் உங்களுக்கு வரணும்னா அடிபடணும், அனுபவப்படணும். தெய்வம் தந்த வீடு எது? நம்ம உடம்பு தான். நம்ம உடம்பு தான். அதை உணரணும். அப்ப இந்த வீட்டை உணராதவங்க பெரிய பெரிய வீட்டை கட்டிக்கினே இருப்பாங்க. இன்னும் கட்டிக்கினே இருப்பாங்க. இன்னும் கட்டி கட்டி வாடகை விடலாமா? அந்த பக்கம் ஒரு கடை வாடகை விட்டா என்ன வருமே? இந்த பக்கம் வாடகை விட்டா என்ன வருமே? அப்போ அடி 4 கடை கட்டி விட்டோம்னா போதும். பேர பசங்களுக்கு எல்லாம் நம்ம என்ன பண்ணிடலாம்? எந்த வீடு கட்டணும்னே கட்டாம இருக்கிறோம் நம்ம. எந்த வீடு கட்டணும்னு தெரியாமலே கட்டினுக்கிறோம். இந்த வீட்டை கட்டணும். இந்த வீட்டை கட்ட சொல்லிதான் படாத பாடுபடுறாரு திருமல நாயனார். ஆமா, அந்த வீட்டை நம்ம கட்டி என்ன பண்ணணும்? நிறுத்தணும். நிறுத்தணும். அதான் அடிக்கடி சொல்லுங்க, வீட்டை கட்டிப்பாரு, கல்யாணம் பண்ணிப்பாரு. முதுகெலும்பு ஒரு காலத்துக்கு மேல போட்டு முதுகெலும்பு நேரா வச்சு சென்முத்திரையை பிடிச்சி, இல்ல ஒரு கை மேல வச்சு ஏகாந்தமா புருவ நடுவுல வலது கண்ணையும் இடது கண்ணையும் கொண்டு போய் நிறுத்தி பாரு. அதான் வீட்டை கட்டிப்பாரு. புலன்களை கட்டிப்பாரு, பொறிகளை கட்டிப்பாரு. 96 தத்துவங்களை கட்டு, அங்க போய் கட்டு. மனம் என்னும் மாட்டை கொண்டு போய் அங்க கட்டு. வீட்டை கட்டிப்பாரு. இந்த வீட்டை கட்டிப்பாரு. அப்புறம் கல்யாணம் பண்ணிப்பாரு. உன் மனமாகிய பெண்ணை கொண்டு போய் ஆன்மாவாகிய புருஷனாகிய இறைவன்கிட்ட என்ன பண்ணு? போய் நிறுத்தாங்க. 2 பேரும் ஒண்ணாயிட்டுனா அதுக்கு யோகம்னு பேர். இது நடக்கணும். எல்லார் வாழ்க்கையிலும் இது நடக்கணும். வீட்டை கட்டிப்பாரு, கல்யாணம் பண்ணிப்பாரு. வீட்டை கட்டிப்பாரு, கல்யாணம் பண்ணிப்பாரு. இது நடக்கணும். எல்லாருக்கும் நடக்கணும். இந்த ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா போதும். எது வீடு?
எது காடு, எது நாடு அப்படின்ற உண்மை தெரிஞ்சா போதும். சுடுகாடு, பூர்வ மத்தியம் தான் சுடுகாடு. எதை சுடணும் நம்ம? முப்புறத்து எரிக்கிற மாதிரி எதை சுடணும்? அங்க தேவையில்லாததெல்லாம் சுடணும், நிலையில்லாததெல்லாம் சுட்டு எரிக்கணும். நிலையானது எதுவும் நம்ம போய் எரிக்கணும். அப்போ அசத்தை எரிக்கணும், சத்தை பிடிச்சிக்கணும். அப்போ அதான் அந்த இடத்துல நம்ம நிக்கணும். சிவபெருமானுடைய பெருங்கருணையெல்லாம் நிக்கணும். ஆமா, இதுதான் காலச்சக்கரன்ற தலைப்புல சொல்றாரு. சக்கரன்றது கண்ணுன்னு சொன்னேன். இதனுடைய இயல்பு என்னன்னா சுத்திக்கினே இருக்குது. 5 பேர் அறிவையும் இதுதான் என்ன பண்ணும், கடத்திக்கிட்டு போகுது. ஒரு கண் பார்வைப்பட்டா போதும், ஒரு மரமே முளைக்காது. திருஷ்டி. ஆமா, ஒரு நல்ல புடவை கட்டின்னு போக முடியாது, நல்ல துணி உடுத்தின்னு போக முடியாது. இன்னைக்கு பாழா போன உலகம் அப்படி பாக்குது நம்மள. ஏன்னா அந்த மனுஷன் தன்னுக்கு தாங்கிட்ட இருக்கிறத பார்க்கவே மாட்டேன்றான். தன்னிடத்துல என்ன இருக்குதுன்னு பாக்குறது கூட அவனுக்கு நேரமும் இல்லை, காலமும் இல்லை. ஆனா இன்னொருத்தர்கிட்ட என்ன இருக்குதுன்னு பாக்குறதுல அவ்வளோ வேகமா இருக்கிறான். எதிர் வீட்டுல என்ன நடக்குதுன்னு பாக்குறதுல அவ்வளோ ஆர்வமா இருக்கிறான். சண்டை வருமா, சச்சரவு வருமானு ரொம்ப எதிர்பார்த்துட்டே இருக்கான். ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கிறான். அப்ப தன்னை பார்க்க மாட்டேன்றான், எதிரியை தான் பாக்குறதுக்கு என்ன பண்றான், முயற்சி பண்றான். இதுதான் இந்த கண்ணுடைய இயல்பு. எம்பெருமானுடைய திருவடியை பாருன்னா பார்க்காது, உருவ நடுவில் பாருன்னா பார்க்காது. ஆனா அடுத்தவனை பார்க்க சொன்னா பார்க்கும், இன்னொருத்தனுடைய பாத்ரூம் பார்க்க சொன்னா பார்க்கும். அதான் திருடன் பேர், அவனுக்கு கண்ணன்னு பேரு. இன்னொருத்தன் குளிக்கிறத பார்க்கணும்னா ரொம்ப சந்தோஷம் அவனுக்கு. அதுவும் திருட்டுத்தனமா பார்க்கணும் ரொம்ப சந்தோஷம். ஒளிஞ்சிருந்து பார்க்கறது, மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன, அந்த திருட்டுத்தனம் அவனுக்கு தான் உண்டு. இந்த மனத்துக்கு தான் கண்ணன்னு பேர். இறைவனை பாடுறான்னா பார்க்காம குளிக்கிறத பார்க்கறதுக்கு என்ன பண்றான்? அதுதான் மனத்தினுடைய இயல்பு. மாயை பக்கம் போயிட்டு போறது. இது எல்லாருக்குள்ளயும் ஒரு கண்ணன் இருக்கிறான், திருடன். இறைவன்கிட்ட கொண்டு போடான்னா இறைவன்கிட்ட கொண்டு போக மாட்டான். இவருக்கு வேலை என்ன, கீழே கொண்டு போய் லீலையில இருக்கிறது தான் அவ்வளவு. இதான் மனத்தின் இயல்பு. இதான் மனத்தின் இயல்பு. கண்ணை கொண்டு போய் அங்க நடுவில் நிறுத்தினா அவனுக்கு பேர் கண்ணன், அவ்வளவுதான். அப்ப சக்கரம்ன்றது கண்ணு. இந்த கண்ணுக்கு என்ன வேலைன்னா இறைவனுடைய திருவடியை பார்க்கறத விட கீழே கொண்டு போய் விடுறதுல ரொம்ப சந்தோஷம். அதான் சொன்னேன்னா, இன்னொருத்தர் பொருளை பார்க்கறது, இன்னொருத்தர் பாத்ரூம் பார்க்கறது, இன்னொருத்தரை உத்து பார்க்கணும்னா ரொம்ப அழகா பார்க்கும். ஆனா தன்னை பாருன்னு சொன்னா பார்க்காது. நீங்க வேணா ஆராய்ச்சி பண்ணி பாருங்களேன். இன்னொருத்தனை பார்க்கறதுக்கு எத்தனைக்கிற மனசு தன்னை பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணதா பாருங்களேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எல்லாம் வல்ல திருவடியை பாருன்னு சொன்னா இந்த கண்ணு போக மாட்டேங்குதுங்க. ஆனா இன்னொருத்தனை பார்க்கறதுக்கு, இன்னொருத்தைய பார்க்கறதுக்கு என்ன பண்ணுது, அவ்வளவு வேகமா போகுது. அப்போ இந்த 5 பேர் அறிவும் கண்களே கொல்லுனா கீழே கொண்டு போய் சேர்க்கறதுல இது கில்லாடியா இருக்கு. அப்படி கீழ்முகமா கண்ணு போச்சுன்னா அதுக்கு அனுமன்னு பேர். அப்படி மேல்முகமா போச்சுன்னா அதுக்கு கருடன்னு பேர். ஆக மொத்தம் ரெண்டுமே அலையும். அது மேல போய் பிணந்துன்றதுக்கு அலையும், இது கீழே தாவிக்கினே இருக்கும். ஒரு இடமா இருக்காது, ஒரு இடமா இருக்காது. அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி. அவ சாமியோட பெருங்கருணை பட்டுடுச்சுன்னா, சாமியோட பெருங்கருணை புருவ நடுவில் கிடைச்சிருச்சுன்னா இது ரெண்டும் ஓடி போயிட்டு. குரங்குக்கும் அங்க வேலை கிடையாது, கருடனுக்கும் அங்க வேலை கிடையாது. தாவவும் முடியாது, சுத்தவும் முடியாது. எல்லாம் கொலாப்ஸ் ஆயிடும். ஆகி நாராயணன்னு நந்தியா மாறிடுவான். ஜெகம் வாங்கிக்கன்னு நிற்பான். அப்படியே சாமி அடியேன் தாங்குகிறேன் அப்படின்னு நிற்பான். அப்படி நிற்கும் போதுதான் பிரகாசிக்கும். அப்படி நிற்கும் போதுதான் பிரகாசிக்கும். சடையாயனுமால் சரணியனுமால் விடையாயனுமால்
வெறுவா விழுமால். அப்போ அந்த மால்ன்றது மனசு. அதான் திருமால். திருமால்கான் சாழலோ. எதுவா வந்து தாங்கினான்னு வரும், விடையா வந்து தாங்கினான்னு வரும். அப்போ இத்தனை தடைகள் இருக்கு தவத்துல உட்காரும்போது. எத்தனை தடைகள் இருக்கு. அப்ப இந்த உலகத்து பக்கம் திருப்புறதும் மனசுதான். அதே மனசு பக்குவப்பட்டு நந்தியா போய் மேல நிக்கிறதும் மனசுதான். அதான் பந்தத்துக்கும் மனசுதான் காரணம், மோட்சத்துக்கும் மனசுதான். கீழே பாசத்துக்கும் போயிடலாம். நமக்கெல்லாம் எதுக்குங்க பிறவி வந்து, சரி அடுத்த பிறவி பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு சில பேர் இவனே தொடர்ந்து செஞ்சுக்கணும் இருக்கணும்னு இருக்கிறான். அடுத்த பிறவியில பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு பந்தத்துக்கும் போறவனும் இருக்கிறான். பந்தத்திற்கும் மோட்சத்திற்கும் மனமே காரணம். கீழேயும் இறங்கி போய் என்ன ஆட எதுக்கு நமக்கு? ஏன் இன்னொரு பிறகு எடுத்தா என்ன எடுத்துட்டு போறான் அப்படின்னு சொல்றவங்க இருக்குதான் செய்யறாங்க. இன்னும் எத்தனை எத்தனை பிறகு அந்த பிறவை பத்திலாம் அவனுக்கு பயம் கிடையாது. அறியாமை தான் என்ன பண்ணுது, அப்படி பேச சொல்லுது. அவங்க எந்த ஜென்மத்துல திருந்தாலும் தெரியாது. அதுதான் எத்தனையோ, அது கணக்கில்லாத பிறவி. போதும் போதும், பட்டதே போதும், வேதனைகளே போதும், மலம் மூத்திரம் பட்டதே போதும், இந்த சுடு சொல்லே போதும் அப்படின்னு தேர்றவங்க தான் என்ன பண்றாங்க, பந்தத்தின் பக்கம் போகாம அது நோயினுடைய வீடுன்னு தெரிஞ்சு பந்தத்தை உதறாங்க. உதறி மோட்சத்தின் பக்கம் வராங்க. விடுதலை. மோட்சம்னா என்ன? விடுதலை. நல்லா உணர்ந்துட்டாங்க. பந்தத்துல பாச வானவத்துல அடிபட்டு, கண்மத்துல உடன்று, மயக்கத்துல சிக்கி, சின்ன பின்னமாயி, செதஞ்சி, போதுமடா சாமி போதுமடா சாமின்னு பின்னி பெடல் எடுத்து நொந்து நூலாகி, இனி இந்த மாயா சமுத்திரத்துல நான் கரையேறதுக்கு வழி எதனா இருக்குதான்னு தேடுறான் பாத்தீங்களா? அவனுக்கு தான் பூர்வ நடு தியானம் அற்புதமான வாழ்க்கை கொடுக்கும். மத்தவனுக்கெல்லாம் இது மோட்டு வேலையை பார்த்துட்டு உட்காந்துருக்கணும். எதுக்கு உட்காந்துருக்கணும்? வேலை இல்லாத பசங்க, வெட்டி பயல். அவன் சொல்லுவான், யார நம்மள சொல்லுவான். நம்ம என்ன நினைக்கணும், பாவம், ஐயோ இன்னும் எத்தனை வேணும், இன்னும் எத்தனை பேரை எடுக்க போறானோ. அவனுக்கு நம்ம பைத்தியக்காரனா தெரியும். ஏன்னா வாழ வேண்டிய வயசுல அறியாத புள்ளியா இருக்கிறான்னு. இதுக்குள்ள சாமியார் வேஷம் போட்டுக்கிச்சு, இதுக்குள்ள ருத்ராட்சம் போட்டுக்கிச்சு. அவன் நம்மள மேல ஒரு இறக்கமா பார்ப்பான். அவன் கழிவு இறக்கமா நம்மள பார்ப்பான். அறியாத புள்ளியா இருக்குதப்பா. நம்ம அவனை எப்படி பார்ப்போம்? இன்னும் எத்தனை எத்தனை பிறவியோ, இன்னும் எத்தனை கல்யாணம் பண்ண பெரிய சாமி, இன்னும் எத்தனை யோனியோ, இன்னும் எத்தனை முலைகளோ, இன்னும் எத்தனை பெண்டுகளோ, இன்னும் எவ்வளவு நாள் இன்னும் என்னென்ன பண்ண போறியோ. ஐயோ இதுல முடிவே இல்லாத போய் மாட்டிக்கினானப்பா அப்படின்னு இவன் இறக்கமா பார்ப்பான். இப்படி மாறி மாறி இறக்கப்பட்டுக்க வேண்டியதுதான். மாறி மாறி இறக்கப்பட்டுக்க வேண்டியதான். அவன் நம்மள பைத்தியக்கார மாதிரி பார்ப்பான், நம்ம அவங்கள பைத்தியக்கார மாதிரி பாக்குறது. எதுல இப்ப யார் பாக்குறதா உண்மைன்னா நம்ம பாக்குறதா உண்மை. அவனுக்கு வாழ்க்கையில இன்னும் அடி விழலன்னு அர்த்தம். எல்லாம் வண்டி நல்லா ஓடினு, புண்ணியத்தினால வண்டி ஓடுது. நல்ல வீடு, நல்ல மக்கள், நல்ல விஷயங்கள் எல்லாம் நடந்துட்டே இருக்கும். நம்ம மத்தவங்களை ஏளனமா பார்க்க கூடாது. நல்ல ஏளனம். ஏன்னா சாமி கொடுத்துருக்காரு நீ செஞ்ச புண்ணியத்தினால. ஆனா வந்து நொந்து போனவங்க என்ன சொல்லுவான் நம்ம கிட்ட, பாருங்க அவன் தான் நல்லா இருக்கிறான், கொள்ளை அடிக்கிறான், ஊர் அடிச்சு கொலையில போடுறான், பொய் சாட்சி சொல்றான், கமிஷன் வாங்குறான், அவன் தான் நல்லா இருக்கிறான்றாங்க ஊர்ல. இருப்பான். ஆனா கணக்கு இருக்குதுல, எழுதும் கீழ் கணக்கு இன்னம்பர் ஈசன் இருக்கிறாருல்ல, அவர் வச்சிருப்பார்ல. பாவ புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நடக்கும். அதனால நம்ம தீர்ப்புனால ஜட்ஜ்மெண்ட் தேவை நம்ம கொடுக்க முடியாது. ஒரு ரூபாயும் கொடுக்க முடியாது. சாமி தான் கொடுப்பாரு. அதனால யாரு அப்படின்னு அதை பத்தி நம்ம வருத்தப்படக்கூடாது. சாமி நம்மளுக்கு திருவடி கொடுத்தாரு, அதே பெரிய செல்வ நெடுமாடம் சென்று சேனோங்கி செல்வ மதித்தோய செல்வம் உயர்கின்ற செல்வர் வாழ்த்தில்லை சிற்றம்பலமேய செல்வன் கடலேத்தும் செல்வமே. செல்வன் கடலேத்தும் செல்வம். அந்த கடல் நம்ம ஏத்தி பார்க்கணும் மூச்சோட. நல்ல மூச்சை உணர்த்தி சொன்னேன்.
புருவ நடு வழியா உள்ள இழுத்து புருவ நடு வழியா வெளியே விட்டுற கலையை நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா அதான் செல்வ நெடுமாடும். செல்வன் கடல் அதுதான். அதோட என்ன வேணும்? ஒண்ணும் வேணும். அற்புதம். அப்போ இந்த சந்திர மண்டலமாகிய மனச சூரிய மண்டலமாகிய வலது கண்ணையும் இடது இடது கண்ணையும் கொண்டு போய் நடுவுல நிறுத்தி எரிக்க வேண்டியதை எரிக்கணும். அப்ப பதிவட்டத்தில் நின்று நம்ம பேரானத்தில் தெளிஞ்சிருக்கும் போது இந்த இடுப்பால வரக்கூடிய அவஸ்தை, வயித்தால வரக்கூடிய அவஸ்தை, இந்த மார்பால வரக்கூடிய அவஸ்தை, அப்புறம் தொண்டைக்குழியால வரக்கூடிய அவஸ்தை மொத்தமே கட்டுப்பட்டு போய் நின்னு. அப்ப அது விட்டு போமாறு ஆயல் விட்டேனே அப்படின்னா உலக பற்றுலாம் நம்மளை விட்டு போயிடுற மாதிரி ஒரு பெரிய ஒரு உண்மையை நான் கண்டுபிடிச்சேன். ஆராய்ந்து நின்றேனே அப்படின்றார் திருமூலர். இந்த சம்பவம் எல்லாருக்கும் நடக்கணும். திருமூல நாயனார் பெற்ற இந்த அனுபவத்தை நம்ம எல்லாரும் பெறணும். அப்ப நான் என்ன பண்ணணும்னா நம்ம வந்து இந்த உடம்புன்றத இன்ஜினை இந்த உடம்பு கொடுக்க வேண்டியது கொடுத்துட்டு, இந்த மனசு கொடுக்க வேண்டிய இன்ஜினுக்கு அந்த எதை கொடுக்க வேண்டியது கொடுத்துட்டு, இந்த உயிருக்கு மாயையை கொடுக்க வேண்டிய அதுக்கும் தீனி போட்டு, இது மூணுத்தையும் 3 நேர்கோட்ல நிக்க வச்சு, மும்மூர்த்தியில நேரம் நிக்க வச்சு அவங்களுக்கு திருப்திப்படுத்திட்டு நம்ம என்ன பண்ணிடணும் மேல வந்துடும். போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. இந்த உடம்பு ஆசைப்படுறது ஒருபோதும் நிறைவேறாது. இன்னைக்கு ஆசைப்பட்டுச்சுன்னா நாளைக்கு அதே கேட்கும், நாளைக்கு இன்னொன்னு கேட்கும். இந்த மனசு ஆசைப்பட்டதுன்னா அதுவும் இதே மாதிரிதான், அதுவும் எண்ணில் அடங்காது. இந்த உடம்பையும் திருப்திப்படுத்த முடியாது, இந்த மனசையும் திருப்திப்படுத்த முடியாது. இந்த உடம்பை திருப்திப்படுத்துறோன்னு நீங்க இறங்குனீங்கன்னா அது ஒரு நாளும் முடிவடையாது. இன்னைக்கு 8:30 மணிக்கு நீங்க நல்ல சாப்பாடு ஒரு நல்ல வெஜ் பிரியாணி சாப்பிடுறீங்கன்னா நாளைக்கு 8:30 மணிக்கு அதே குடுடான்னு கேட்கும் அந்த உடம்பு. எங்க போவீங்க நீங்க? நான் கேட்கிறேன். நேத்து இருந்த மாதிரி எனக்கு குடுன்னு கேட்கும். அதே மாதிரிதான் மனசும். ஒண்ணுத்த அனுபவிக்குதுன்னா அந்த 24 மணி நேரத்துல அதே நேரம் வரும்போது திருப்பி அந்த இடத்துக்கு அங்க போலாமா? நேத்து அனுபவிச்சோமே. அப்போ உடம்பையும் நிறைவேற்ற முடியாது, உடம்புனுடைய இச்சைகளையும் நம்ம தொடர்ந்து அதை செஞ்சு கொடுக்க முடியாது. ஒரு லிமிட் தான், ஒரு லிமிட் தான். ஒரு பானை சொத்துக்கு ஒரு சோறு பார்த்தா அவ்வளவுதான். நீ கேட்கறதெல்லாம் கொடுத்து வந்துருக்க முடியாது. கால் போன போக்கிலே அவ்வளவுதான். அப்ப அந்த உடம்பை புரிஞ்சுக்கணும் என்ன பண்ணணும்? உடம்புக்கு நம்ம சஜஷன் கொடுக்கணும். இங்க பாரு அவ்வளவுதான். சரி, இந்த மனசுக்கு சஜஷன் என்ன கொடுப்பீங்க? அதேதான் அது. மனம் போன போக்குல அதுவும் போயிட கூடாது. அதுவும் கொண்டு போய் என்ன பண்ணும்? அதுக்கும் நிறைவுறாது. இந்த உடம்புடைய இச்சையும் நிறைவுறாது, இந்த மனத்தினுடைய இச்சையும் நிறைவுறாது. எப்படி நட்சத்திரங்களை எண்ண முடியாதோ இது 2 கதையும் எப்படிதான் முடியும். இந்த உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம உடம்புகிட்ட இருந்து விடுதலை வாங்கணும், மனசுகிட்ட இருந்து விடுதலை வாங்கணும். இது 2த்துக்கு விடுதலை வாங்கி அப்புறம் உயிராகிய மயக்கத்துல இருந்து விடுதலை வாங்கணும். மயங்கி தெரியுது இல்லையா? மயங்கி 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 தானே ஏமாறுது. ஏமாந்து 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 போகுது. இந்த உயிர் எப்படி ஏமாந்து போகுது? ஏமாந்து போகுது. வற்றல் மரம் போல் ஆவேனோன்னு சொல்றாருல்ல மாணிக்க வாசகர். ஏமாந்து இருப்பேனோன்றார். ஏமாந்து இருப்பேனோ ஏமாந்து இருப்பேனோ இப்படியே பச்சையா காமிச்சு காமிச்சு ஏமாந்து இருப்பேனோ, நாளைன்னு ஏமாந்து இருப்பனும். இந்த உயிருக்கு வேலையா ஏமாந்து இருக்கிறது தான். மயங்கிறது திருப்பி ஏமாறுறது, மயங்கிறது திருப்பி ஏமாறுறது. ஆமா. அப்ப இந்த 3 கிட்ட இருந்து விடுதலை வாங்கணும். எந்த 3 கிட்ட இருந்து? உடம்பு கிட்ட இருந்து, மனசு கிட்ட இருந்து, உயிராகிய மயக்கத்துல இருந்து. இந்த 3 நிகழணும். இந்த 3 வந்து குருநாதருடைய அருளால நிகழும். ஒரு நாள் இல்ல ஒரு நாள். இந்த உடம்புடைய இயல்பு இவ்வளவுதான், இந்த மனசுடைய இயல்பு இவ்வளவுதான், இந்த உயிருடைய மயக்கம் இவ்வளவுதான். அப்ப இது 3 காலத்துல இருக்கும். எப்பயுமே மயக்கம்ன்றது என்ன? 3 காலம். ஒண்ணு கடந்த காலத்துக்கு பேசின்னு இருக்கோம், இல்ல எதிர்காலத்துக்கு பேசின்னு இருக்கோம். நிகழ்காலத்துக்கு வராது. நிகழ்காலத்துக்கு வந்துச்சுன்னா அது சாமியோட இருக்குதுன்னு அர்த்தம். நிகழ்காலத்துக்கு மனம் வந்துருச்சுன்னு சொன்னா அது சாமியோட இருக்குதுன்னு அர்த்தம். 2 ஒண்ணாயிடுச்சுன்னு அர்த்தம், யோகத்துல இருக்குன்னு அர்த்தம். எதிர்காலத்தை பத்தி பேசிக்கிட்டு அது கனவுல இருக்குதுன்னு அர்த்தம். கடந்த காலத்தை பத்தி பேசினா அது ஆணவத்துல இருக்குதுன்னு அர்த்தம். நான் பண்ணேன், நான் வெட்டினேன், நான் குத்துனேன், நான் தான் வேலை வாங்கி கொடுத்தேன், நான் தான் பண்ணேன்னா பழைய பாட்டே பாடுதுன்னு சொன்னா அது ஆணவத்தினுடைய அடையாளம். இதுதான் அந்த உயிரினுடைய மயக்கம். ஒண்ணு கடந்த காலத்துல இருக்கும், இல்லைன்னா எதிர்காலத்துல இருக்கும்.
நிகழ்காலத்துக்கு வரவே வராது. இப்ப என்ன சுச்சுவேஷன், என்ன உங்களுக்கு வேணும்னு கேட்டா மட்டும்தான் சொல்லும். கொஞ்சம் பேச விட்டா போதும், ஒண்ணு கடந்த காலத்தை பேசும், இல்லைன்னா எதிர்காலத்தை பேசும். அதனுடைய இயல்பு அதுதான். மௌன உபதேசத்துக்கு வராது. அதான் சொன்னேனே, இந்த கண்ணுக்கு ஒரு உதாரணம் சொன்னேன். திருடன், இந்த கல்வன் புறத்தையே பார்க்கறதுக்குன்னா ஓடுவான், ஆனா அகத்தையே பார்க்கறதுக்கு வரமாட்டான். அந்த கல்வனை கொண்டாந்து கட்டணும். அந்த கல்வனை கொண்டாந்து கட்டணும். அப்பதான் நம்ம ஊர் போய் என்ன பண்ண முடியும், சேர முடியும் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டை இன்னொரு முறை படிச்சிடறேன். மதிவட்டமாக வரை ஐந்தும் நாடி இது விட்டு இங்கு ஈரார் அமர்ந்ததனால் பதிவட்டத்துள் நின்று பாலிக்கும் மாறும் அது விட்டு போமாறும் ஆயலுற்றேனே. அப்போ காலச்சக்கரம்ன்ற கண்ணு கீழ் நோக்கி பாயறதுக்கு போற மாதிரி மேல் நோக்கி போறதே கிடையாது. இன்னொருத்தனை பாக்குறதுக்கு துடிக்கிற அந்த கண்ணு, இன்னொருத்தைய பாக்குறதுக்கு துடிக்கிற அந்த கண்ணு எம்பெருமான பாக்குறதுக்கு வரமாட்டேங்குதுன்ற வருத்தம் எல்லாருக்கும் வரணும். வந்தாதான் அது நல்லது. அதுகிட்டே நம்ம சொல்லணும், கண்ணுகிட்டே சொல்லணும், நீ இன்னொருத்தர் அதை பாக்குறதுக்கு இப்படி துடிக்கிறியே, ஏன் இறைவனை பாக்குறதுக்கு நீ வரமாட்டேன்னு கேட்கணும். நெஞ்சே நீ நினையாய் தலையே நீ வணங்காய் தலை மாலை தலை கணிந்து தலையாலே பலி தேரும் தலைவனை தலையே நீ வணங்காய். அந்த மாதிரி தலைமாலை தலை கணிந்த இறைவன் இந்த தலை என்ன பண்ண மாட்டேங்குது, வணங்க மாட்டேங்குது. சக்கரமாகி கண்ணை கீழ் நோக்கி செலுத்தாம அந்த கண்ணுகிட்டயே சொல்லி, அப்பா திருவடியை பாரு சாமி, திருவடியை பாரு, நேரத்தை வீணாக்காத, திருவடியை பாரு, திருவடியை பார்க்கறதுக்கு முயற்சி பண்ணுவோம் வா அப்படின்னு பார்க்க மனத்தை கொண்டு வந்து கட்டினோம்னா இந்த உலக பற்று நம்மளை விட்டு போகுன்ற ரகசியத்தை இந்த உலக பற்று நம்மளை விட்டு போயிடும். அது விட்டு போமாறும் ஆயலுற்றேனே. திருச்சிற்றம்பலம். இதுகாரம் பொறுமையா கேட்ட அத்தனை உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை சொல்லி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். வாழ்த்து. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணின் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை கண்ணின் நல்லத்துரும் கழுமல வலநகர் பெண்ணின் நல்லாலோடும் பெருந்தகை இருந்ததே தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே ஆறிரு தடந்தோல் வாழ்க அருமுகம் வாழ்க வெற்பை கோருசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேலேறிய மஞ்சை வாழ்க ஆனைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் வான்முகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க தான்மறை அறங்கள் ஓங்க நற்றவும் வேள்வி மல்க மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலினை நாம் சிந்தித்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகின்ற அத்துணை அடியார் பெருமக்களுடைய
பொன்னார் திருவடிகளையும் மனமொழி மெய்களாலே வணங்கி மனமார்ந்த நன்றிகளையும் சொல்லி நிகழ்ச்சியை இனிது நிறைவு செய்வோம். நமச்சிவாயவே ஞானம் கல்வியும், நமச்சிவாயவே நானறி விச்சையும், நமச்சிவாயவே நான் அவின்றேத்தமே, நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே என்று சொல்லி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். மீண்டும் இன்று மாலை 6 மணிக்கும் பிறகு 7 மணிக்கும் பிறகு 8 மணிக்கும் பிறகு 9:50க்கும் சிறப்பு நிகழ்ச்சியில் இருக்கிறது. அந்த நிகழ்ச்சியில் அடியார் பெருமக்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு சொல்லி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நன்றிங்க, அனைவருக்கும் வணக்கம். சிகாரம் சைவநெறி பாடசாலை சார்பாக அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.